ஜுவல்லரி பர்ச்சேஸ் வந்து 3வது கிளாஸ் பார்க்க போகிறோம். எல்லாருமே ஜுவல்லரி பர்ச்சேஸ் பண்ணுவோம். ஏதாவது சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு ஜுவல்லரி பர்ச்சேஸ் பற்றின இருக்க டிப்ஸ் உங்களுக்கு சொல்லுவேன் நான். நீங்கள் நம்ம பார்க்க போகிறது வந்து என்ன சில பேர் கேட்பாங்க, சார் நம்ம டைமண்ட், ரூபி எம்ரால்ட், போல்கி அது மாதிரி வந்து ஸ்டட்டட் ஜுவல்லரி வாங்கலாமா? இன்வெஸ்ட்மெண்ட்னு வாங்கினீங்கன்னா தயவு செஞ்சு ஸ்டோன் ஜுவல்லரியோ இல்லை டைமண்ட் ஜுவல்லரியோ வாங்காதீங்க. பிளெயின் ஜுவல்லரி தான் இனிமேல் ரீசேல் வேல்யூ இருக்கும். இப்போ நீங்கள் டைமண்ட் ஜுவல்லரி வாங்குறீங்கன்னா 20% இல்லை 30% இல்லை 35% வேஸ்டேஜ் இருக்கும். உங்களுக்கு ரீசேல எடுத்து போய் போடும்போது அந்த வேஸ்டேஜ் ₹1 ஜீரோ ஆயிடும். இதே பிளெயின் ஜுவல்லரி இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வேஸ்டேஜும் கம்மியா இருக்கும், ரீசேல் வேல்யூ உங்களுக்கு நிறைய கிடைக்கும். இதே நீங்க வந்து ஃபேன்சிக்கு வாங்குற சார் எனக்கு வந்து டைமண்ட் பிடிக்கும் வாங்குங்க. இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்குறீங்கன்னா டைமண்டோ, ரூபி எம்ரால்டோ இல்ல போல்கியோ எந்த பிரஷியஸ் ஸ்டோன் ஜுவல்லரியும் வாங்காதீங்க. பிளெயின் ஜுவல்லரி இஸ் மோர் பெனிஃபிஷியல். இன்வெஸ்ட்மெண்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதுதான். ஏன்னா வந்து பிளெயின் கோல்ட்ல தான் ஆட்டோமேட்டிக்கா ரேட்டுமே கம்மியா இருக்கும். ஓகே, சப்ஸ்கிரைப் பண்ண சேனல்